பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பயமானது வேதனை உள்ளது. இன்றைக்கு ஜனங்கள் அநேக காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை நேரத்தில் கூட இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் கூட அநேக பயத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கலாம். சில வியாதிகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், செய்த பாவத்தினாலே உண்டாயிருக்கிற அந்த குற்ற மனசாட்சியில் வந்த பயம். அருமையானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்றால் என்ன என்பதை தேவனை பார்த்து அறிந்து கொள்ளலாம். ஆகவே தான் சொல்கிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்றைக்கு இந்த ஆண்டவர் உங்கள் மேலே அன்பு நிறைந்தவராய் உங்களை நேசித்து இரு கரம் நீட்டி அவளோடு கூட உங்களை அணைத்துக் கொள்ள அவளோடு கூட இருக்கிறார். நீங்கள் பயப்படாமல் தேவ சமூகத்திலே உங்கள் அன்போடு கூட, பூரண அன்போடு கூட தேவ சமூகத்திலே வாருங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நீ என்னை எந்த அளவிற்காய் சிலுவையை நேசித்திருக்கிறீர். அந்த பூரண அன்போடு கூட நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது உங்கள் பயங்கள் புறம்பே தள்ளப்படும். பிரியமானவர்களே, அன்பிலே பயமில்லை. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு பூரண அன்பு. நீங்களும் அந்த ஆண்டவரிடத்திலே பூரண அன்போடு கூட வரும் பொழுது பயமில்லாமல் தேவ சமூகத்தை கிட்டி சேர முடியும். தேவன் அவர்களை ஆஸ்வதிக்க முடியும். அதே போலத்தான் உங்களை பகைக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். அவர்களிடத்திலே அன்போடு கூட நீங்கள் காரியங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள். இந்த அன்பு பயமில்லாமல் அவர்களோடு கூட எந்த காரியத்தையும் உங்களை செய்ய வைக்கும். இது புதிய பிரமாணம், இது அன்பின் பிரமாணம். இதுதானே புதிய பிரமாணத்தின் ஆசீர்வாதம், பயமில்லாத வாழ்க்கை. இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.